Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/4/2025 புதன்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும். பாரதி வாக்கு. பாருங்கள், 2ஆம் வீட்டில் ஒரு சுப கிரகம் அமர இருக்க 2-4 உடையவர்கள் கெட்டு போகாமல் 10ஆம் இடத்தில் அமர இருக்க, 10இல் இருக்க. 2ஆம் வீட்டில் ஒரு சுபகிரகம், 2-4 உடைய கிரகங்கள் 10ஆம் வீட்டில் நல்லபடியாக அமர, 9க்கு உடையவன் அவர்களை பார்த்தார். அன்னாருடைய பேச்சு உண்மையாக இருக்கும், அடுத்தவர் நெஞ்சை தொடும். விளக்கம் பார்ப்போம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானம். அதில் ஒரு சுப கிரகம் இருக்க, அசுப கிரகம் இருந்தால் பொய், சுப கிரகம் இருந்தால் உண்மை. இதுதான் முதலிலேயே ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறது. 2-4 உடையவர்கள், 2ஆம் இடம் வாக்கு, 4ஆம் இடம் வித்தை. இந்த இருவரும் 10ஆம் வீட்டில் அமர, 10 கர்மஸ்தானம், ஜீவியஸ்தானம், செயல்ஸ்தானம். இவர் எதுபோல் செயல்படுவார்? 2ஆம் வீட்டில் சுபகிரகம் இருக்கிறது. உண்மையை பேசுவதற்கு இது அஸ்திவாரம் போடுகிறது. 2-4 உடையவர்கள் 10ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் பேச்சு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்கு வலு கூட்டுகிறது. 9க்கு உடையவன் பார்க்கிறான். 9க்கு உடையவன் பாக்கியசாலி பார்த்தால், இதை தவிர வேறு வேலை கிடையாது, இதுதான் முக்கியம் என்று அவன் நிச்சயமாக நம்பி செயல்படுவான். ஒரு சிலருக்கு உண்மை பேசுவதுதான் பிடிக்கும், பொய் பேச முடியாது. பேசிவிட்டால் தன்னெஞ்சே தன்னை கொல்லும். உண்மையை பேசுவதால் அடையும் ஆத்ம திருப்தியை அவர்கள் அனுபவிக்க விரும்புவார்கள். ஹரிச்சந்திரனை போல இவர்களும் அப்படித்தான். ஆக 2இல் சுபகிரகம், நல்லபடியான பேச்சு. 2-4 உடையவன் பேச்சு மற்றும் வித்தைக்கு உடையவன் 10இல், இதுதான் அவன் செய்ய இருக்கும் வேலை. 9க்கு உடையவன் பார்க்கிறான். அந்த நல்ல விஷயத்தை செய்ய இவன் ஆவல்படுகிறான். ஆக இப்படிப்பட்டவன் பேசும் பேச்சு உண்மையான பேச்சாக இருக்கும். கேட்போரை நெகிழச் செய்வதோடு அவர் நெஞ்சை தொடுகின்ற பேச்சாக இருக்கும். அன்பர்களே, பாரதியின் வாக்கிற்கு அதை நிரூபிக்கும் ஒரு சூத்திரத்தை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்கள் விரும்பியதை வாங்குவதற்கு உண்டான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு வீண் அலைச்சல் இருக்கிறது. நீங்கள் தேடி போனவர் அந்த இடத்தில் இருப்பது சற்று கஷ்டமே இன்று. மிதுன ராசி அன்பர்களே,
நாளைய தினம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் நமக்கு நல்லது என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை பெரிதும் மதிக்கும் நாள் இந்த நாள். அதற்கேற்ப சில விஷயங்கள் நடக்கும், நீங்கள் நடத்துவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் விஷயத்தில் நீங்கள் ஆற்றும் பணியில் செய்யும் எந்த வேளையிலும் முழு கவனம் தேவை. ஏனென்றால் விரயம் சற்று தூக்கலாக தெரிகிறது. கன்னி ராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம். உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்கள், நீங்கள் மதிக்கத்தகுந்த பெரியவர்கள் சொல்லும் யோசனைப்படி நீங்கள் நடந்து சில நன்மைகளை பெறும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய பாணியில் வேலை செய்து எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல வேலையை நல்லபடியாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். ஒரு புண்ணிய காரியமாக அது இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வீண் இடையூறால், தடைகளால் உங்களது வேலைகள் அனைத்தும் இன்று தாமதப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சற்றே கவனம். மகர ராசி அன்பர்களே, நற்புகழ் இன்று உங்களுக்கு அவசியம் உண்டு. எல்லோரும் எதிர்பார்த்த, எல்லோரும் விரும்பிய, ஆனால் அவர்களால் செய்ய முடியாத அந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, அலட்சியமோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு விரய செலவு, வீண் செலவு, அநியாய செலவு உங்களுக்கு ஏற்படும் என்று காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி இமாலய வெற்றியை கொடுக்கும். நீங்களே எதிர்பாரா வெற்றி அந்த வெற்றி. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.